ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதிர்ச்சியாக நம்ம கிணத்துக்கு வந்திருந்தோம். கிணத்துல பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சங்காட்டி தண்ணியெல்லாம் மேலே வந்துருச்சு. அப்படியே கிணத்தோரத்தில் இருக்கிற கோணப்புளி மரம் பார்க்குறோம். இது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி மரம் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி பூ வைக்கும், நல்லா ஒயிட் கலரில். அதுக்கப்புறம் காயாகும். இதாக தெரியுதுங்களா? இந்த மாதிரி காயாகும். இது வந்து புளியங்காய் மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா இது எதுக்கு ஏன் கோணப்புளியங்காய்ங்கிறாங்கன்னா, இது வந்து புளியங்காய் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வளைஞ்சு கோணையாக இருக்கிறங்காட்டி இது காலப்போக்கில் கோணப்புளியங்காயின்னு பேர் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா கனிஞ்சிருச்சுன்னா நல்லா இந்த மாதிரி பிங்கிஷ் கலரில் ஆயிடுச்சுன்னா கனிஞ்சிருச்சு. இது வந்து பறவை சாப்பிட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு பறவைகள் கொத்தி கீழே கிடக்கும், அதை காட்டுறேன். இந்த மாதிரி பறவைகள் கொத்தி கீழே கிடக்குது. இந்த மாதிரி வந்துருச்சுனாவே அது கனிஞ்சிருச்சு, சாப்பிட்றதுக்கு தயாராகிருச்சுன்னு அர்த்தம். இது உங்கள் ஊரில் என்ன பெயர் சொல்கிறாங்கன்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். நல்லா கனிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் வந்துடும். பார்த்துருப்பீங்க, உள்ளதாக பிங்க் கலரில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்கள் ஊரில் என்ன பெயர் சொல்லி அழைக்கிறாங்கன்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.